ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு நாளும் மறக்காதீர்கள், நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களோடு உங்கள் தேவன் இருக்கிறார். இன்றைய தினத்தில் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35-36 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிருபத்தை எழுதினவர் தேவ ஜனங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறதான பாடுகளை பற்றி நிறைய எழுதி கொண்டே வருகிறார். உதாரணமாக 33ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அப்போது உபத்திரவத்தின் வழியாய் வேடிக்கையாக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இப்படியெல்லாம் கடந்து சென்றீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை கூட சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்போ சரீரத்தில் வந்த பாடு, பேச்சினால் வந்த அவமானம், நம்மை நிந்திக்கத்தக்கதான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்தது. மாத்திரமல்ல, பொருள்களும் கொள்ளையிடப்பட்டது. ஆகையினால மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடந்த போதிலும் கூட நீங்கள் என்ன செய்யாங்க, பயந்துடாதீங்க, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, இவைகளின் நடுவில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முன்னேறி கொண்டே இருப்பீர்களே. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கு. உடனே எல்லாம் நடந்துன்னு சொல்ல முடியாது. சில சமயங்களிலே தாமதங்கள் ஏற்படலாம். நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு பிறந்து நாளைக்கு நடக்கணும்னா முடியாது. டேக்ஸ் டைம். தவழுகிறதுக்கு நேரம் வேணும், எழும்பி நிற்கிறதுக்கு நேரம் வேணும், நடக்கிறதுக்கு நேரம் வேணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. ஏனென்று கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இங்கே சொல்லியிருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்படியா நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் அப்படியே செய்வார் என்று அறிந்திருக்கிறபடினாலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். இந்த காலவெளியில உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில தைரியத்தோடு காணப்பட தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால், அப்படி தைரியத்தோடு காணப்பட்டால், அவருடைய சித்தத்தின்படி செய்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை செய்ய இந்த நாளிலே கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பொறுமை எங்களுக்கு தார். அவசர கதியில் நாங்கள் நிற்காதபடி வாஞ்சித்து காத்திருக்க கிருபை தார். அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரிசுத்த பிதாவே, ஆமென். உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். God bless you abundantly, again and again and again and again. Amen.